அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் சூரியன் புதன் கேது இணைந்து சஞ்சரிப்பதால் மீனராசினியர்களுக்கு நடக்க இருப்பது யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கன்னி ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதும் மீன ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 6ல் உள்ள சூரியன் ஆட்சி பெற்று அற்புதமாக இருக்கிறார். போட்டித் தேர்வுகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உங்களுக்கு எதிராக வேலை செய்பவர்கள் அடங்கி போவார்கள். மேலதிகாரிகளால் பாராட்டப்பட இருக்கீங்க. அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. திறமை பட்டவர்கள் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்பட இருக்கு. திறமை அங்கீகரிக்கப்படுங்க. அதே போல் அரசாங்க உதவி உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நிர்வாகத்திறனால் அங்கீகரிக்கப்படும். அரசாங்க உதவிகள் கிடைக்க இருக்கு. நிர்வாகத்திறனால் புதிய வளர்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் புதிய வளர்ச்சியை பெற வாய்ப்புகள் உண்டுங்க. தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தொழில் வெற்றி உண்டு. லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்குங்க. 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறையும் இல்லைங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான பணம் கிடைத்துவிடும் என்பதுல கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்குதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது செலவுகள் அதிகரிக்க இருக்கு. உங்களுடைய ராசி 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனி ராகு உள்ளதால் வீண் விரயங்களும் தேவையற்ற மனக்கவலைகளும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பாராத விதத்தில் அவமானங்கள் நிகழ இருக்கு. 7ல் செவ்வாய் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டாங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தேவையில்லாமல் வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபட்டு குடும்பத்தில் அமைதி கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலேயே சற்று பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது சூரியனோடு இணை புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். எனவே மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் மேல் படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா தான் அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கும் கூட அவை கைகூட இருக்கு. தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர் உயர் பதவிகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்தவரை இந்த அடுத்த 7 நாட்கள் உள்ள இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் குரு அஷ்டமஸ்தான குருவாக சஞ்சரிக்கிறார். அவரோடு சுக்கிரனும் இணைந்திருப்பதால் மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. அதே போல் மாற்று கருத்துரையோடைய எண்ணிக்கை கூடுங்க. கூட்டு தொழில் புரிவோர் தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க. ஆனால் பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. பொது வாழ்விலேயே எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்காது. புதிய முயற்சிகள்ல தடைகளும் தாமதங்களும் அலைமோதுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. எதை திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது. இது போன்ற நேரங்களில் உடல்நிலையிலும் கவனம் தேவைங்க. உடன் இருப்பவர்களிடம் கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றில் வெற்றி காண இருக்கீங்க. கொள்கை பிடிப்போடு செயல்பட இருக்கீங்க. பண தேவை எளிதில் பூர்த்தியாகும். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களுடைய சிக்கல்கள் தீர வழிவகுத்து கொடுப்பார் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத பலன்கள் ஏராளமாக உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு வாரமா தான்
இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும். உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். தொழில் வளர்ச்சி உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே விரயஸ்தானத்தில் சனி ராகு கூட்டுச்சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வரவுக்கு மீறி செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க. அர்த்தாஷ்டகத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் உறவினர்களிடையே வீண் வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படக்கூடும். உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால மனைவியினுடைய ஆரோக்கியம், உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள் நீடிக்க இருக்கு. வெளியூர் பயணங்கள் ஏமாற்ற தருங்க. அதே போல ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. ஏன்னா பணத்தை இழப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தானத்திற்கு உங்களுடைய ராசிநாதனாகி குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோர் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு நிச்சயங்க. வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு, மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி உறுதி என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் ஆகிய குரு பகவான் அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிக்கும் இக்காலகட்டங்களில் எலரிச்சனியினுடைய ஆரம்ப பகுதியில் ஏற்பட்டிருக்குதுங்க. இருந்தாலும் ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைக்குதுங்க. எத்தகைய கடினமான போட்டியானாலும் அவற்றை திறமையுடன் சமாளித்து லாபம் காண இருக்கீங்க. இருந்தாலும் புதிய முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது. கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் நீடிக்க இருக்குதுங்க. புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு ஆதரவாக அமைஞ்சிருக்குதுங்க. கிரக நிலைகள் இருந்தாலும் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க. முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக மீனராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி கிரகமான புதன் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க. படிப்பில் கவனம் குறையக்கூடும். படிக்க உட்கார்ந்தால் சோர்வும் அசதியும் மேலிடுங்க. ஒரு சிலருக்கு கூட நட்பு ஏற்படக்கூடும். அவற்றை தவிர்ப்பது அவசியங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க. வெயிலில் உழைக்க நேரிடும். தேவைக்கு அதிகமாக தண்ணீர் வரத்தினால பயிர்கள் சேதமடைய கொடுங்க. முன்கூட்டிய பயிர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பது அவசியம். கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க. அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறை இருக்காதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல அர்த்தாஷ்டக ராசியில் குரு சுக்கிரன் இணைந்திருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும். கணவருடன் உள்ள அந்யோன்யம் குறையுங்க. நெருங்கி உறவினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மன நிம்மதி பாதிக்கப்படுங்க. உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உடல்நலை பாதிக்கும். கூடுமான வரையில் கடின உழைப்பை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்க. கற்பனையான கவலைகள் தவிர்ப்பது அவசியங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது, வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள்ல உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலேயோ அல்லது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிலேயோ பரிகார தீபம் ஒன்று ஏற்றி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.